வெல்கம் டு எபிசோட் 12 ஆஃப் டெய்லி பைபிள் ரீடிங் புக் கைசி. இன்றைக்கி நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோங்க, நீதிமொழிகள் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், தெரிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக்க குணமுள்ளவன். நல்லவன் தக்கரிடத்தில் தயை பெறுவான், துக்கிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினை குறப்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறான், லட்சை உண்டு பண்ணுகிறவனோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறான். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சுதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்தி பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீரோ நிலைத்திருக்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயமுள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரமில்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும், கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரனுள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டயக்குத்துதல் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சத்திய உகது என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷமாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கருக்கோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உகடுதல் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மகிழ்நத்தை பரிசுத்தப்படுத்தும். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோர் பகுதி கெட்டவன் பகுதி தட்டுவான்.
மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வாழ்க்கையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான் தன் அயலானைப் பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1-28 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன வசனங்கள் படித்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.